வணக்கம். நான் நிறைய குழந்தைங்களை பாக்குறேன். அந்த குழந்தைங்க ஒரு நல்ல லெவல்ல இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 6 மாசமோ அல்லது 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ லீவ் போட்டு திருப்பி வரும்போது அந்த குழந்தைங்களோட லெவல் ரொம்ப பேக்ல போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டோட்டலா அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நம்ம தெரப்பி வந்துட்டு இருந்தான். அந்த பையன் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன் கிளாஸ்ல நல்ல படிக்கிற பையனா இருந்தான். அந்த பையனுக்கு இன்னும் 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணா அவன் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்தான். அந்த டைம்ல அந்த பேரண்ட் அவனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா அவனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த பையன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா இம்மெச்சூர்டா இருந்தான். அவன் ஸ்டடிஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த பையனுக்கு இனிமே அவனை நார்மல் ஆக்குறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுது. மேபி எவ்வளவு தூரத்துக்கு அது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவான்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி தான் சில பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ரைட்டிங் ரீடிங் நம்ம ஒர்க் பண்ணும்போது எனக்கு என் குழந்தைக்கு ரைட்டிங் ரீடிங் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஸ்பீச் டெவலப் ஆயிடும். ஆனா ரைட்டிங் ரீடிங் தான் அவனுக்கு பிரச்சனையா வரப்போகுது அல்லது அந்த எஜுகேஷன் தான் அவனோட மெச்சூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல உட்கார மாட்டேங்கிறான், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்களே தவிர்த்து அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷனை டெவலப் பண்ணணும்னு எந்த பேரண்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உதாரணமா ஒரு குழந்தை எல்கேஜில இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போறது வரைக்கும் பேரண்ட்ஸோட கன்சர்ன் என்னவா இருக்கும்னா அந்த குழந்தை கிளாஸ்ல அமைதியா உட்கார்ந்தா போதும்னு இருக்கும். டீச்சர்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழந்தைக்கு படிப்பெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்க தெரப்பி கூட்டிட்டு போய் அமைதியா உட்கார வச்சா போதும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நாங்க படிக்க வச்சிருவோம்னு சொன்னா அதே டீச்சர்ஸ் 7வது 8வது வரும்போது அவனை படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்புறதை நான் பார்த்திருக்கேன். சோ அதனாலதான் சொல்வேன், எப்பவுமே பேரண்ட்ஸ் அன்னைக்கு என்ன தேவையோ அதை சால்வ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா லாங் டேர்மா அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அந்த குழந்தைங்களோட ஐக்கியூ இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தையோட ஸ்பீச் டெவலப் ஆகும், அந்த குழந்தையோட பிஹேவியர் நார்மல் ஆகும். அதை செய்யலைன்னா அந்த குழந்தைங்க மறுபடியும் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போறது உறுதி. நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து அவனை நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைச்சாலும் அவனோட ஐக்கியூல ஒர்க் பண்ணலன்னா அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் ஸ்கூல் தான் போகும். தேங்க்யூ.